அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அச்சுலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கையிலேயே அச்சு மாதிரி செய்கிற எல்லா ஷேப்லேயும் கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வாணலில் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வறுத்து வந்தால் போதும் தேங்காய். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துருச்சு. நம்ம தூக்கி விட்டோன்னா நல்லா பொல பொலன்னு கீழே விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே வாணலில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வேர்க்கடலை சேர்க்கறதுனால வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து கெட்டியாக வரும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாணலில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திரண்டு வரணும். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கவும் சரியாக இருக்கும். ஸ்பூனில் கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சூடு குறையட்டும். இப்போ அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம். வாணலில் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க. மாவு நல்லா சூடாகணும். நம்ம கையில் எடுத்து விட்டோன்னா கோலப்பொடி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக கொதிக்கிற அளவுக்கு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் பிசையவே சூடு குறைய ஆரம்பிச்சிரும். லாஸ்ட்டில் அப்படியே கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணும். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். 10 மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு கவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தட்டினதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில் கொஞ்சமாக பூரணம் வச்சு அந்த பாதியை எடுத்து மேலாப்பில் மடித்து எடுத்தோன்னா இது நாம் நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையோட ஷேப்பு. இப்போ ஓரமெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அச்சில் செஞ்ச மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி சைட்லலாம் விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து நம்ம கோதுமை மாவுலலாம் ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டிட்டு வாங்க. உள்ளே குழியாக இருக்கணும். மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிச்சிக்கிட்டு வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக பூரணம் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக பரப்பி விட்டு இப்படி மேலாப்பில் தூக்குனா மாதிரி ஒன்று சேர்த்து விடுங்க. அப்போ நமக்கு ஒரு ஷேப் பூ மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு வரும். கையாலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அச்சிலெல்லாம் இந்த மாதிரி கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு கத்தியை வச்சு இப்படி மேலாப்பில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அச்சில் செஞ்ச மாதிரியே. இப்போ ரவுண்ட் ஷேப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா மெல்லிஸாக அரிசி மாவு எடுத்து நல்லா தட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சு நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு எல்லா பக்கமும் உருண்டியாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி எடுத்தோன்னா நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். பாருங்கள், எந்த அளவுக்கு பூரணம் உள்ளே இருக்கிறதே தெரியாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கும் போதே நமக்கு இன்னும் என்னென்ன ஷேப்லாம் தேவையோ அதை நம்ம அரிசி மாவில் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நான் விரலை வச்சு அமுத்துறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கை பட்டதுமே அப்படியே பட்டுன்னு உடையுது. 10 மணி நேரம் ஆனாலும் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.